மத்தேயு 14:15 சாயங்காலம் ஆனபோது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்திரமான இடம், நேரமும் ஆயிற்று, ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். இப்போ இந்த 25,000 பேர் கூடின இந்த சம்பவம் இது திட்டமிட்டு நடந்ததல்ல. இயேசு கிறிஸ்துவோ அவருடைய சீடர்களோ இதை திட்டமிடவில்லை. எல்லாரும் வாங்க வாங்க, வனாந்தரத்தில் ஒரு பெரிய முகாம் நடத்துகிறோம், எல்லாரும் வாங்க, காலையிலிருந்து சாயங்காலம் வரை நடக்குது என்று அறிவிப்பு கொடுக்கல, அழைக்கல, திட்டமிடல, அப்படி எதுவும் செய்யல. ஜனங்களா வந்துட்டாங்க. ஜனங்களும் திட்டமிட்டு விடாம வந்துட்டாங்க. ஏன்னா இயேசுநாதர் வந்திருக்காருன்னு கேள்விப்பட்டாங்க. அதுக்கப்புறம் சமைச்சு எடுத்துட்டு போனா நேரம் ஆயிடும். அதுக்குள்ள இயேசுநாதர் போய்விட்டால் என்ன செய்வது? அதுக்கப்புறம் உணவுப் பொருட்களை வாங்கிவிட்டு, அந்த காலத்தில் இப்போ மாதிரிலாம் உணவகங்கள் கிடையாது. உணவுப் பொருளை வாங்குவதற்கு அப்பம் சுடுகிறவர்கள் வீதியில் இருந்ததாக, சந்தை வீதிகளில் இருந்ததாக நம்ம பழைய ஏற்பாட்டில் படிக்கிறோம். அந்த மாதிரி பெரிய பட்டணங்களில் வீதிகளில் அப்பம் சுடுகிறவர்கள் இருந்திருக்கிறார்கள். அங்கே போய் அப்பத்தை வாங்கிட்டு வர்றதுக்குள்ளே இயேசுநாதர் போயிட்டா என்ன பண்ண? இயேசுநாதரை பார்த்துட்டா போதும் அப்படின்னு வந்துட்டாங்க. அவங்கள பார்த்து அவர் மனது உருகினார், அவங்கள சுகமாக்கினார். ஒருவேளை தொட்டு சுகமாக்கியிருப்பார். 25,000 பேரையும் தொடர்றதா இருந்தா அது எவ்வளோ நேரம் ஆகிருக்கும்? காலையில் இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு வேளை ஆகியிருக்கலாம். அவங்களும் திட்டமிடலை. அவர் இருப்பார், சாயங்காலம் வரையும் இருப்பாருன்னு இவங்களுக்கு தெரியாது. வந்திருக்கிறாருன்னு மட்டும் செய்தி எப்படியோ தெரிஞ்சு போச்சு. ஆகவே அவர்களும் திட்டமிடலை, இவங்களும் திட்டமிடலை, இப்படி வருவார்கள் அப்படின்னு என்று அவர்களும் திட்டமிடலை. ஆகையினால ஒரு பெரிய தேவை எதிர்பாராமல் எழுந்து விட்டது. ஒரு பட்ஜெட் போடும்போது எதிர்பாராத செலவுகள்னு போடுவாங்க. ஒரு குறிப்பிட்ட சதவிகிதம் அரசாங்கத்தில் கூட ஒரு பட்ஜெட் வரவு செலவு திட்டம் போடும்போது எதிர்பாராத செலவுகள்னு ஒரு குறிப்பிட்ட சதவீதம் போடுவாங்க. மாதிரி எதிர்பாராத தேவைகள் வந்து விடுகிறது. அப்போது ஆண்டவர் வேற வழி இல்லாமல் அற்புதம் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. இவங்க 5,000 குடும்பங்களும் அவங்கவுங்க வீட்டில் உட்கார்ந்துருந்தாங்கன்னா ஆண்டவர் அற்புதம் பண்ணுவார்னு சமைக்காமல் இருந்திருந்தாங்கன்னா, சம்பாதிக்காமல் இருந்திருந்தாங்கன்னா ஆண்டவர் அற்புதம் பண்ணியிருப்பாரா? தெரியல. நிச்சயமாக பண்ணியிருக்க மாட்டார். வந்துட்டாங்க. அதுவும் வனாந்திரமான இடம், நேரம் வேற சாயங்காலம், ஒன்றும் கிடைக்காது. அதனால அற்புதம் பண்ணார். அடுத்த ஒரு சம்பவத்தை அதே மத்தேயு 14 படிக்கிறோம். அவங்க படகுல போகிறாங்க சீஷர்கள். இயேசுநாதர் மட்டும் தனியாக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஜனங்கள் போன பிறகு அந்த படகு எதிர்காற்றில் அலசடிப்படுகிறது. அங்கேயே இருக்குது, நடுக்கடல்லையே இருக்கு, காற்றில் சிக்கி கொண்டது. இயேசுநாதர் அங்கே வேற படகு இல்லை, அவங்களுக்கு போய் உதவி பண்ணணும், வேற படகு இல்லை. ஆகினால கடல் மேல் நடந்து போகிறார். அவர் எல்லா நேரங்களிலும் கடல் மேல் நடந்து போகவில்லை. வேற படகு இல்லை, வேற வழியே இல்லை, கடல் மேல் நடந்துதான் போக வேண்டும் என்பதனால் நடந்து போனார். அதாவது இயற்கையாக அந்த தேவையை சந்திக்க முடியாது, அந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது என்கிற போதுதான் ஒரு அற்புதத்தை செய்கிறார். இது ஏதோ மேஜிக் ஷோ மாதிரி ஆண்டவர் அற்புதம் பண்றதில்லை, ஒரு மாய வித்தை அல்ல. சமாரியா ஸ்ரீ சம்பவத்தில் வாசிக்கிறோம். நடுமத்தியானம் 12 மணி, சீஷர்கள்லாம் உணவு வாங்கிறதுக்காக பக்கத்து கிராமத்துக்கு போயிட்டாங்க. அவர் 40 நாள் உபவாசம் இருந்த போது அவருக்கு பசி எடுத்தது. கல்லை அப்பமாக்கும்படி சாத்தான் கேட்டுக்கொண்டான். ஆண்டவர் அதை செய்ய மறுத்து விட்டார். மனிதன் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று பதில் சொன்னார். ஆனால் இந்த 25,000 பேரையும் பார்த்து சொல்ல முடியாது, நீங்கள் ஒவ்வொரு வார்த்தையும்
நீங்கள் வசனத்தை படியுங்க, வசனத்தை தியானியுங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இயேசுவால் அதை செய்ய முடியும். அவர் அந்த ஒரு உன்னதமான, அப்போ கூட அவர் சாப்பிட்டாரு. அதுக்காக சாப்பிடாமலேயே இப்போ ஒரு உபதேசம் வந்திருக்குது, சாப்பிடவே வேண்டாம். ஹைப்பர் கிரேஸ்லேயே அதுலேயே ரொம்ப ஒரு ஹைப்பர்லே ஹைப்பர். அவர் ஒரு மனுஷன் அப்படி போதிக்கிறார். நான் சாப்பிட்டதே கிடையாது, வெறும் திருவிருந்து தான் எடுத்து உயிரோடு இருக்கிறேன், சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் சொன்னார், மனிதன் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்கிறான். அங்க கல்லை அவர் அப்பமாக்கல, ஆண்டவருடைய வார்த்தையினால அவர் தன்னை பலப்படுத்தி கொண்டு அதுக்கப்புறம் ஊருக்கு போய் வனாந்தரத்துலேருந்து வெளியே வந்து ஊருக்கு போய் சாப்பிட்டார். ஒரு காலமெல்லாம் வார்த்தையை சாப்பிட்டுட்டு இருக்கிறேன்னு சொல்லலை. அந்த ஒரு பக்குவம், சமநிலை நமக்கு தேவை. ஒரு இடத்துல சொல்றாங்க, நாங்கள் அப்பத்தை கொண்டு வர மறந்துட்டோன்றாங்க. ஆண்டவர் புளித்த மாவை பற்றி எச்சரிக்கையா இருங்க, பரிசேயருடைய புளித்த மாவை பற்றி எச்சரிக்கையா இருங்கன்றாரு. சீஷர்கள் நம்ம அப்பத்தை கொண்டு வர மறந்துட்டோம், அதனால தான் அவர் சொல்றாரோ அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. ஆண்டவர் சொன்னார், நான் 5 அப்பத்தை கொண்டு அற்புதம் பண்ணும்போது எத்தனை கூட மீந்தது? 12 கூட. 7 அப்பத்தை கொண்டு அற்புதம் பண்ணும்போது எத்தனை கூட மீந்தது? 7 கூட. அப்புறம் ஏன் நீங்கள் சந்தேகப்படுறீங்க, அதை பற்றி கவலைப்படுறீங்கன்னு கேட்டார். அதனுடைய அர்த்தம் என்ன? நீங்கள் அப்பத்தை கொண்டு வர மறந்துட்டீங்க, பரவாயில்ல, அப்பம் கிடைக்காவிட்டால் என்னால் அற்புதம் செய்ய முடியும்னாரு. மனித தவறுகள், ஒன்று செய்ய மறந்துட்டோம், அப்போ ஒரு வழி இல்லை, ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்கிறார். திட்டமிடாமல், எதிர்பாராமல் ஒரு பிரச்சனை வந்துவிட்டது, ஒரு தேவை வந்துவிட்டது, ஆண்டவர் அற்புதம் பண்ணுறாரு. கல்யாண வீட்டில் ரசமே வாங்காமல், ரசமே தயாரிக்காமல் இருந்திருந்தால் ஆண்டவர் அற்புதம் பண்ணியிருக்க மாட்டார். ரசம் வாங்கினாங்க, ரசத்தை தயாரிச்சிருந்தாங்க, ஆனால் போதாமல் போய்விட்டது, ஆயினால அற்புதம் பண்ணார். அங்கே படகு அமுழ, வலை கிளிய, மீன்களை கட்டளையிட்டார். அவன் முயற்சி பண்ணான், அன்னைக்கு ராத்திரி முழுசும் முயற்சி பண்ணி மீன் கிடைக்கல, அவனுடைய முயற்சி தோற்று விட்டது. ஆகையினால நீ ஆழத்தில் வலையை போடுன்னு சொல்லி அற்புதமாக வலை கிழிய, படகு அமுழ மீன்களை தந்தார். பேசாம அவன் ராத்திரியெல்லாம் நான் போனால் கூட மீன் கிடைக்காது அப்படின்னு நான் நினச்சி நான் மீன் பிடிக்கவே போகலை என்று இருந்தானா அற்புதம் பண்ணியிருக்க மாட்டார். போய் முயற்சி பண்ணி கிடைக்கல, தோல்வி, ஆகையினால அற்புதம் பண்ணார். ஆகவே திட்டமிட வேண்டும், முயற்சிக்க வேண்டும். நாம் திட்டமிடுவதற்கும் முயற்சிப்பதற்கும் மேலாக நிலைமை போய்விட்டால், திட்டமிட்டும் முயற்சித்தும் தேவை சந்திக்கப்படலை, பிரச்சனை தீரலை என்றால் ஆண்டவர் அங்கே ஒரு அற்புதம் பண்ணுகிறார். மறந்துட்டோம், எனக்கு நிறைய மறதி உண்டு. எனக்கு அந்த வசனம் தான் என்னை ரொம்ப தைரியப்படுத்தியது. அப்பத்தை கொண்டு வர மறந்துட்டோம்னு அவங்க வருத்தப்பட்டாங்க. அதை தான் ஆண்டவர் சுட்டி காட்டுறாரோன்னு பேசிக்கிட்டாங்க. ஆண்டவர் சொன்னார், நீங்கள் மறந்துட்டாலும் உங்களுக்கு என்னால் அற்புதம் பண்ண முடியும். அது என்னுடைய மறதிக்கு எனக்கு பெரிய தைரியம் கொடுத்தது அந்த வசனம்தான். நம்மை மீறி நம்ம ஞாபகம் படுத்துவதற்கு முயற்சித்தோம், அலாரம் வைக்கிறோம், எவ்வளவோ மற்றவங்களை ஞாபகப்படுத்த சொல்கிறோம், அப்படியே மறந்து விட்டாலும் கூட கர்த்தர் அந்த இடத்துல ஒரு அற்புதம் பண்ணுகிறார். அதனால அற்புதம் என்பது அது வேற வழி இல்லாத போது நடப்பது. மற்ற நேரங்களில் நாம் திட்டமிட வேண்டும், முயற்சிக்க வேண்டும். ஆமென்.